ஹாய் ஹலோ. கிட்னி ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிற ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கிட்னிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டான ஃபுட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோசு. கிட்னிக்கு வெயிட் இல்லாத வெஜ்ஜுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் விட்டமின் கே, ஃபைபர்லாம் அதிகமாக இருக்குது. கிட்னி க்ளீனாக ஒர்க் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆப்பிள், டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க. இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், சுகரும் கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு பூண்டு, சால்ட்டு கம்மியாக சாப்பிட ஹெல்ப் பண்ணும், சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோல் ஆகும், கிட்னியும் ஹாப்பியாக இருக்கும். நாவல் பழம், சின்ன பழம் தான் ஆனால் பெரிய பவர் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது, கிட்னிக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் ரைஸ் சாப்பிடக்கூடாது, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க. ப்ரௌன் ரைஸில் ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் சேர்த்துக்கக்கூடாது, அதனால் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் கம்மியாக அளவாக தான் எடுத்துக்கணும். வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க, வாட்டர் கண்டென்ட் அதிகம், பாடி டீடாக்ஸ். அப்புறம் ஃபிஷ் வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கனால இன்ஃப்ளமேஷனும் குறைக்கும். ஃப்ரைடாக இல்லை, குழம்புல போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிட்னியோட எனிமி ஃபுட்டு, அதிக உப்பு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த சிப்ஸு, நூடுல்ஸு, அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து ப்ரோட்டீன்லாம் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த அளவு தான் எடுத்துக்கணும். அப்புறம் வாட்டருமே அந்த மாதிரி தான். கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க டாக்டர் சொன்ன அளவு தான் தண்ணி எடுத்துக்கணும். சிம்பிளாக சொன்னோன்னா, கிட்னியை காப்பாற்றணும்னா உணவு சிம்பிளாக, லைஃப் ஹெல்த்தியாக இருக்கணும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.